மக்களே, நான் உங்க மகா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்லைம் வீடியோ தான். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து ஒரு ஸ்லைம் வந்து போட்டுட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஸ்லைம் மேக் பண்ண போறதே கிடையாது, ஸ்லைமை வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் நிறைய ஸ்லைம் கலர்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கையில் எடுக்க முடியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த ஒரு கன்சிஸ்டன்சில வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சில ஸ்லைம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இழுக்க வந்து வரும், சிலது வந்து இழுக்க வந்து வராது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம் நம்ம வீடியோல. அதோட நம்ம சேர்த்து ஒரு 2 இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்று என்ன அப்படின்ட்டுனா வந்துட்டு கோன். ஸோ இந்த மெஹந்தியை வந்து இந்த ஸ்லைம்ல வந்து மிக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமா இருந்தது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறப்ப அவங்க மெஹந்திலாம் வந்து போட்டு பார்த்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, அது விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளும் இன்னைக்கு வந்து அதை வந்து பண்ண போறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஜெல் தான், ஒரு சோப் ஜெல் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்க எந்த சோப் ஜெல்னாலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த டிலே பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த மிக்சிங்க்கு தேவையான ஸ்லைம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் ரேண்டமாக வந்து 4 கலர் வந்து பிக் பண்ணேன். ஸோ நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து கோனை வேறு மிக்ஸ் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ பிளாக் கலர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டாமினேட் பண்ணிடுறேன் எல்லா கலரையுமே. ஸோ நீங்களே வந்து பாருங்கள் மிக்சிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லைம் நேம் என்ன அப்படின்னா வந்து பேரலோ ஸ்லைம். இதில் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து பார்த்த மாதிரி நம்ம 2 வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோப் ஜெல் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ரில் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து விம் ஜெல் கூட இதுக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு கலராக வந்து நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜெல் டைப்பில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த உடனே என்னடா தண்ணியாக இருக்கே அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் நான் வந்து அதை தொட்டு பார்க்குறப்ப என்னாச்சு அப்படின்னா கையில் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தது, ஆனால் இந்த ஸ்லைம் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த ஸ்லைமோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த தாரோட ஸ்மெல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு இதில். ஸோ மற்றபடி ஸ்லைமோட கன்சிஸ்டன்சிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைம் வந்து 25 ருபீஸ் தான். ஸோ 25 ருபீஸ்க்கு வந்து நல்லா ஒர்த்தான ஸ்லைம் வந்து கிடச்சிச்சு. ஸோ எல்லா கலரையுமே மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்லைமு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து கையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து மிக்ஸே ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ ஜெல் மாதிரி இருக்கிறதுனால நழுவிட்டு போச்சு. நம்ம அந்த எக்கோட ஒயிட் வச்சு பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்லைம் மாதிரியே அது வந்து கொஞ்சம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு பார்க்குறதுக்கு வாட்டர் மெலன் மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அந்த பிளாக் கலர் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, வேறு கலர் இருந்தால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னாச்சுன்னா அந்த ஸ்லைம் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நான் வந்து 2ஆக வந்து பிரிச்சிட்டேன். ஏன்னா ஒரு இதில் வந்து சோப் ஜெல் ஆட் பண்ணி பார்க்கணும், இன்னொரு இதில் வந்து மெஹந்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு இதை எடுத்து நான் தனியாக வந்து வச்சிட்டேன்.
ஸோ இப்போ ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோப் ஜெல் எடுத்து இந்த ஸ்லைமோட வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்லைம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்னு தெரியல, ஆனால் பபிள்ஸ் நிறையா ஃபார்ம் ஆனதுனால அதில் விளாட்றதுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து பபிள்ஸ்னால எல்லாருக்குமே வந்து பிடிக்குமா, ஸோ அந்த முறை வந்து அப்படியே நம்ம பண்ண வந்து வந்துகிட்டே இருந்தது, சூப்பராக வந்துருந்துச்சு விளாட்றதுக்கு. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு அப்படின்னா வந்து தனித்தனியாக வந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மட் ஸ்லைம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. இத்தனைக்கும் நான் வந்து கொஞ்சோண்டு சோப் ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான். ஆனால் அப்படி இருந்துமே என்னாச்சுன்னா நிறைய பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஸ்லைமே வந்து சொதப்பிருச்சு. நான் வந்து ஃபைனலாக வந்து தண்ணியில் கொஞ்சம் கழுவி வந்து எடுத்தேன் இந்த முறையெல்லாம் வந்து போகிறதுக்கு. ஸோ அப்படியே என்ன ஆச்சுன்னா அது வந்து ஸ்லைம் வந்து பிஞ்சு வந்துருச்சு. நானும் மிக்ஸ் பண்ணி அதை ஒன்று சேர்க்கலாம் ட்ரை பண்ணுறப்ப இன்னும் வந்து ஃபோம் வந்துக்கிட்டே தான் வந்து இருந்தது. ஸோ அந்த பபிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை எந்த ஸ்டேஜ் போனாலும். ஸோ இதை நான் அப்படியே வந்து வச்சிட்டேன், இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து மெஹந்தி வந்து நம்ம வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த மெஹந்தியோட காம்பினேஷன்ஸ் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ நான் தெரியாமல் பிளாக் கலர் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த கோனை வந்துட்டு அப்படியே ஸ்லைமில் வந்து போடுறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு, அது எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ண ரெண்டுமே சோப் ஜெல் அந்த கோனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுற ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது, நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கோன் வந்து நான் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வந்து திக்கான மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப லிக்விடாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த கோன் வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கே வந்து இந்த கோன் வச்சு பண்ணது தான் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இது நல்லா வந்து இழுக்கவும் வந்து வந்துச்சு, நல்லா எலாங்கேட் ஆச்சு. அந்த பபிள்ஸ் நான் வந்து விடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன் இதில். ஸோ அதுவுமே வந்து இதில் வந்து சூப்பராக வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி வந்து டப்னு அப்படியே ஒரு சவுண்ட் வந்து கேட்டுச்சு இது வந்து பண்ணுறப்ப. ஸோ அது செம்மையாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்லைமில் அது வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நான் இந்த ஸ்லைமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது எவ்வளோ நாள் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நான் அதையும் டெஸ்ட் பண்ணி வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு இந்த கோன் ஸ்லைம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் உங்களுக்கு எந்த ஸ்லைம் வந்து பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்லைம் வீடியோ ட்ரை பண்ணணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.